அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய லிங்கம் அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரிஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லிங்கம் அப்படின்ற ஒரு இளைஞர் அவரோட வாழ்க்கையில அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்றது அவரோட கனவு. ஆனா சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் அவரை ஒரு பெரிய ரவுடி ஆக்கிடுது. இதனால பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் அண்ணாச்சி அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவரோட வீட்டுக்குள்ள நிறைய ஆளுங்களை உட்கார வச்சு யாரோ ஒருத்தரை கொலை பண்ணணும், அதாவது ஒரு பெரிய பெரிய ரவுடி மாதிரியான ஒருத்தர் இருக்கார் போல, அவரை சாகடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டம் கூடப்பட்டிருக்கு. அதுலயும் இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் கூடவே இந்த காப்பி தண்ணிலாம் கொடுக்குற ஒரு எடுபடி கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் என்னடா அப்படின்னா, அவனை போட்டு தள்ளோட என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியோ, இன்னொரு பக்கத்துல அவன் ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்கான், கடந்த 5 வருஷத்துல அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்றது ஊரே பார்த்துருச்சு. இதனால அவனை சாகடிக்கணும் அப்படின்றது ஒரு தேவையில்லாத விஷயம், நமக்கு தான் பெரிய பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி பயந்து நின்றுகிட்டே இருக்கு. இந்த அண்ணாச்சி மௌனமா இருக்காரு. இவங்க 2 பேரும், அதாவது ஒரு சைடு வேணா இன்னொரு சைடு வேணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா இல்லையா, அவருக்கு செம்ம கோபம் மாறிதான். அண்ணாச்சி இவங்களை பார்த்து ஒன்னும் வேலைக்கு ஆக போறது, நான் வேணா போட்டு தள்ளுறேன்னாச்சு அப்படின்ற மாதிரி உள்ள போய் அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி பேசிக்கிட்டே இருக்க டென்ஷன் ஆயிடுறாங்க. யார் நீ இங்க எதுக்காக வந்து முதல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு. அண்ணாச்சி என்ன நடந்துகிட்டு இருக்கு, தேவையில்லாதவெல்லாம் உள்ள வராரு சொல்ல அண்ணாச்சி எதுவுமே பேசல. பக்கத்துல ஒரு பைய வச்சிருக்காரு. அந்த பை முழுக்க நிறைய பத்திரங்களும் பணங்களும் இருக்கும். அது எல்லாத்தையும் கொட்டிட்டு, என்னோட வீட்டுல இருக்க ஒட்டு மொத்த சொத்து, என்னோட பத்திரங்கள் எல்லாமே இதுல இருக்கு, இதை நீங்க யார் வேணா எடுத்துக்கோங்க, எனக்கு தேவையானது எல்லாமே அந்த பயலோட தலை மட்டும்தான். காரணம் என்ன அப்படின்னா, என்னோட குடும்பத்தையும் அவன் கருவறுத்துட்டான். அண்ணன் தம்பி அப்படின்ற யாரையுமே பார்க்காம எல்லாரையும் கொலை பண்ணிட்டு போயிட்டான். இப்ப இந்த பணத்தை மட்டும் வச்சு நான் என்னையா பண்ண போறேன்? நான் என்னோட அண்ணனுங்களுக்கோ தம்பிங்களுக்கோ கரெக்டான ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சேன்னா அது இது மட்டும்தான். என்ன அவனுங்க மாற்றாதாய் பிள்ளையா பார்க்கவே கிடையாது. எனதான் 2வது மனைவியோட குழந்தையா அண்ணா இருந்தாலும், ஏன்னா அவனுங்க கூட பிறந்த தம்பி மாதிரி கவனிச்சுக்கிட்டானுங்க, அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டானுங்க. இப்ப ஏற்பட்டவனுங்களை அவன் கொலை பண்ணிட்டு போயிருக்கா, விட்டுற முடியுமா? நான் மட்டும் சண்டை செய்யறவனா இருந்தேன்னு வையன், என்னைக்கோ அவனை போட்டிருக்கேன்டா. அப்படியா உடல்வாகு இல்லை, என்னால முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க கிட்ட வந்திருக்கேன். அவங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு. இவர் இந்த மாதிரி பண்ணதால சரி எல்லாரும் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. எல்லா ரவுடி பசங்களையும் கூப்பிட்டு பயங்கரமா சரக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு 3 ரவுண்டுக்கு மேல அடிக்க கூடாது, ஆனா அவன் ஒரு வாட்டி கூட மிஸ் ஆகக்கூடாது, ஏன்னா மிஸ் ஆயிட்டான் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தான் அது பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி சிறைச்சாலை, அதாவது சப்ஜெயில் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டம் கூட்டமா போய்கிட்டே இருக்கு. அதுல இருக்க ஒரு 3 பேர் மட்டும் அவங்களோட மாஸ்க் அவுக்குறாங்க. என்னோட முகத்தை அவன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா அந்த ஜெயிலுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது கற்பனை 1987 கன்னியாகுமரி ஆண்டுகிட்டு இருந்த ஒரு 2 பிரபலமான ரவுடிகள் அப்படின்ற மாதிரி, ஒருத்தர் பேரு செல்லப்பாண்டியன், இன்னொருத்தர் பேரு சுவாமி அப்படின்றது. சோ இவங்க தான் இந்த கன்னியாகுமரி ஆண்டுகிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி இந்த ஊர் மக்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஏரியால துறைமுகம் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க மீன் பிடிக்கிறது, விவசாயம் அப்படின்றத தாண்டிட்டாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதனாலதான் அங்க இருக்க இளைஞர்கள் எல்லாமே கவர்மெண்ட் வேலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரியோ. இங்க பிரதானமா இருக்கிறது கபடி அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரீஃபான இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே கற்பனை ஒரு ஊர் திருவிழால காமிக்கிறாங்க. செல்லதுரை அப்படின்ற ஒரு கேரக்டர், ஊருக்குள்ள ஒரு பெரிய அட்வொகேட். அந்த மனுஷனை சுத்தி இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் இங்க நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. செல்லதுரை அப்படின்றவரோட தம்பியான திரு அப்படின்றவர், அந்த திருவோட நெருங்கிய நண்பரா இருக்கவர் தான் படத்தோட ஹீரோவான லிங்கா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு லிங்காவோட காதலிக்கிட்ட போக ஆரம்பிக்குது. மலர்விழி அப்படின்றது அவங்களுடைய பேர். இந்த திருவிழால தனிமையில சந்திக்கிறாங்க. ரீசென்ட் டைம்ல தான் இவர் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததால கண்டிப்பா போலீஸ் அதிகாரி ஆவார் அப்படின்ற மாதிரி அவர் கூட இருக்க எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை. அதுலயும் அவரோட காதலி இருக்காங்க இல்லையா, அவர் படி மேலேயே போய் அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்துடுறாங்க. அவர் போட்டு பார்க்க சொல்லி அழகு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. திருக்கும் லிங்கத்துக்கும் பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எந்த அளவுக்கு அப்படின்னா, இவருக்கு திருவோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி பேச்சு பார்க்க மாட்டாரு. லிங்கம் அதுவும் எனக்கு ஒரு ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்கு, அதுவும் அவங்களோட கபடி போட்டி. ஏன்னா கபடி போட்டியில 2 பேருமே வேற டீமுக்கு காட்டுறாங்க. தன்னோட டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனைகள். அதை எல்லாத்தையும் தாண்டி யார் ஜெயிச்சாலும் சரி எந்த விதமான ஈகவும் இல்லாம கப்பை பிரிச்சுப்பாங்க. அப்படியே கடலுக்குள்ள போய் அல்போன்ஸ் அப்படின்ற ஒரு நண்பர் கூட மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து லிங்கம் கரையில வித்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு நபர் தன்னோட வலைக்கு வாங்கின காசை கட்ட முடியாததால கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் உள்ள போறாரு. ஆனா உனக்கு பணம் தானே வேணும், நான் எப்படியாவது ரேட் பண்ணி தரேன். அவர் வலையை எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா அவர் எப்படின்னா சம்பாதிப்பாரு அப்படின்ற மாதிரி தன்னோட கை காசு எடுத்து அங்க கொடுக்கும்போது இவருக்கு ஒரு செய்தி வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, தான் கூட எழுதின எல்லாருக்குமே போஸ்டிங் லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி வேகமா வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது லெட்டர் இவருக்கு மட்டும் வரல. இதனால போஸ்ட் மேல சந்திச்சு கேட்கும்போது, ஐயா அவன் கூட எழுதின எல்லாருக்கும் வந்துச்சுன்னு கவலைப்படாத, அவனுக்கு வந்துடும்,
வந்தியா, வந்தது அப்படின்னா நான் யோசிக்கவே மாட்டியா, எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தாயா கொடுப்பேன்னு சொல்லி போக ஆரம்பிக்க இவருக்கு மட்டும் ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. இவரோட அண்ணன் அதாவது செல்லதுரை இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது டிஎஸ்பியை நான் பார்க்க தாண்டா போறேன், நீ என் கூட வா, நம்ம என்னன்னு பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போக கட் பண்ண ஒரு மீட்டிங்ல காமிக்கிறாங்க. ரெண்டு பெரிய ரவுடிகளுமே அவங்களோட எல்லையில நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இவர் பாத்தீங்கன்னா அதாவது பாண்டியன் சுவாமியோட இடத்துக்கு போய் ஏதாவது பண்றது, சுவாமி பாண்டியோட இடத்துக்கு வந்து ஏதாவது பண்றது அப்படின்னு மாதிரியான விஷயங்கள் இங்க போய்கிட்டே இருக்கு. டிஎஸ்பி நான் போலீஸ்காரன் உங்க கூட இருக்கு அப்படின்னு மாதிரி மட்டும் நினைக்காதீங்க, நான் என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு என்கவுண்டர் லிஸ்ட்ல உங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏற்கனவே இந்த ஊர்ல பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, இதனால கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது லிங்கம் இருக்கா இல்லையா, பக்கத்து ரூம்ல யாரும் கதவு திறக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த செல்லதுரை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, உள்ள பேசிக்கிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியான்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இவரும் அதாவது செல்லதுரை வெளியே வந்து நீ பாட்டின மேலே எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னன்னு பாருடான்னு சொல்ல லிங்கம் போறாரு. கதவை தட்டி உள்ள யாரான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரோட நண்பர் இருக்கா இல்லையா திரு, அவர் ஒரு பொண்ணோட இருக்காரு. இவரோட அண்ணன் எங்க பஞ்சாயத்து பண்ணணும்ன்ற மாதிரி வந்திருக்காரு, நீ என்னடா ஒரு பொண்ணோட இருக்காரு சொல்லும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு மாதிரி கதவை சாத்த இவர் கீழே வரும்போது இந்த பஞ்சாயத்து ஒரு வழியா முடியுது. யாரும் இனிமேல் அவங்களோட பிரச்சனையை தாண்டி வேற எந்த விஷயத்துல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்ல டிஎஸ்பி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். உடனே நாயகரை கூட்டு போய் சார் இவன் கூட இருந்த எல்லா பசங்களுக்கும் ஆர்டர் வந்துச்சு, இவனுக்கு மட்டும் வரல சார், கொஞ்சம் என்னன்னு பார்க்க முடியுமான்னு சொல்ல, ஓ இவன் நான் அந்த கபடியில விளையாடுவல்லப்பா, உனக்கு கண்டிப்பா ஆர்டர் வந்திருக்கணுமே, உனக்கு வரலையா, உனக்கு பண்ண உன்னோட கோச் இருக்கா இல்லையா அவர் மூலமா உன்னோட தலைவரை போய் சந்திக்க சொல்லி அது மூலமா வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும்பா, ஒன்னும் பயப்படாதுன்னு அப்படின்னு மாதிரி அங்கிருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ண ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியால கபடி போட்டி அதாவது கோயில் திருவிழால கபடி போட்டி நடக்க போகுது அப்படின்ற சர்க்குலர் வர ஆரம்பிக்குது. புதுசா இருக்க ஒரே ஒரு நபருக்கு மட்டும் இது கேஷுவலா இருந்தாலும் மிச்சம் அங்க இருக்க எல்லாருமே ஷாக் அடைகிறாங்க. என்னையா இவ்வளவு ஷாக் அடைகிறீங்களே, ஒரு கபடி போட்டி தானேன்னு கேட்க, யோ புதுசா வந்திருக்க அப்படின்றதால உனக்கு ஒன்னும் தெரியாது, அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி கபடி போட்டி அப்படின்ற பேர்ல என்னென்ன பண்ணாங்க தெரியுமான்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரோட விஷயங்கள், குணசீலன் அண்ட் மார்டின் அப்படின்ற ஒரு ரெண்டு பேர், அவனுங்களுக்கு தொழில் ரீதியா பல பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாத்தையுமே அவனுங்க அடிதடி ரேஞ்சில தான் வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. ஒரு நாள் இந்த கபடி போட்டி நடந்துகிட்டே இருக்கும்போது மார்டினோட ஒரு ரெண்டு ஆளுங்களை இந்த குணசீலன் போட்டு தள்ளிட்டான். இந்த விஷயம் அப்ப பரபரப்பா பேசிட்டாங்க. திருப்பி மார்டின் எப்பயாவது இங்க கபடி போட்டி நடக்காத அந்த குணசீலனை பழி வாங்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க அந்த ஏரியால கபடி போட்டி நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு 2 வருஷமா ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இப்போ மேல இடத்துல எல்லாம் புடிச்சு இந்த கபடி போட்டி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, எத்தனை தலைவூர்ல போகுதுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது பேரலா இங்க லிங்கம் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட வேலையை பத்தி அவரோட கோச்சு கிட்ட பேசலான்னு போக கோச் பாத்தீங்கன்னா வெளியூர்ல ஒரு கபடி போட்டி இருக்கு, அது நீ ஆடிட்டு வந்த அப்படின்னா உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன்டான்னு சொல்ல இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட காதலி கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நடக்கும்டா, நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட வேண்டுதல் ஒன்னும் வீண் போகாது, உனக்கு கண்டிப்பா போலீஸ் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்கா விளையாடிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும் போது நாயகன் போய்கிட்டு இருக்கிறது வேற எங்கேயும் கிடையாது, பல வருஷங்களா அந்த கபடி மைதானத்துல சண்டைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களா குணசீலன் மார்டின் அப்படின்ற ரெண்டு பேர், அவனுங்களோட டீமுக்காக அதாவது இந்த மார்டினோட டீமுக்காக தான் விளையாட போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு பக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்க குணசீலன் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. தன்னை எதிர்க்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி பந்தாவா இருக்கும்போது அப்பதான் லிங்கம் அப்படின்ற ஒரு கேரக்டர், இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் ஆடி இருப்பாங்க, இந்த 2 மேட்ச்லயுமே ஹீரோவை சேர்த்துக்கல, இப்போ உங்களை தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அவனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கபடி போட்டி மூலமா உங்களை வெளியில வச்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் காத்துக்கிட்டு இருந்தாலும் ரிங்குக்குள்ள அதாவது இந்த மைதானத்துக்குள்ள உண்ண முடிக்கதான் இந்த லிங்கத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு நபர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த குணசீலனுக்கு இது பயங்கரமா ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. அவனோட அவ்வளவு பெரிய ஆளாடா, அவன் ஒரு வழியா அதாவது ஏதாவது பண்ணி இந்த போட்டியில ஜெயிச்சிட்டான்னு வையா, நான் சும்மா விடுன்னு மட்டும் நினைக்காத, அவனை கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேன்டான்னு சொல்லி இந்த கேமுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. கேம் அப்படி இப்படின்னு பேலன்ஸ்டா போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் கரெக்டா மார்டின் அவரோட ஆளுங்களோட வர ஆரம்பிக்கிறாரு. சுத்தி முத்தி கத்தி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்க இந்த விஷயம் குணசீலனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஒரு கை பார்த்தடலாம் அப்படின்றதுக்காக முதல்ல கபடி போட்டிக்குள்ள போக்கஸை வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த கபடி போட்டி மும்முரமா நடந்துகிட்டே இருக்கு. நாயகன் ஒரு கட்டத்துல திடீர்னு அவுட் ஆக வெளியில போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லாரும் அதாவது வேடிக்கை பாக்குறாங்களா, எங்க ஊரை தோக்கடிக்கணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கியாடா, அவனை ஒழுங்கா ஆடித்தோலடா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது குணசீலனும் நீ ஏமாத்தி தாண்டா ஜெயிக்கிற, இந்த மாதிரி ஆளுங்களை எதுக்குடா கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி நாயகனுக்கு எதிரான சில வார்த்தைகளை பேச இவருக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுது. நம்ம கண்டிப்பா இதுல ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கிடைச்சதும் உள்ள போய் அங்க இருக்க எல்லாருக்கும் அகைன்ஸ்டா கேம் விளையாடி குணசீலன் முதற்கொண்டு டீம் வரைக்கும் எல்லாரையும் அவுட் எடுத்துட்டு திரும்பும் போது இங்க இவரோட டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்ததும் குணசீலனுக்கு
பயங்கர கோபம். இந்த ஊர் மக்கள் முன்னாடி தன்னை அசிங்கப்படுத்திட்டானு பின்ன மாதிரி வேக வேகமா ஒரு கத்தி எடுத்து அவனை குத்தணும்னு போய்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. மக்கள் எல்லாருமே அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. வெடிகுண்டு எல்லாமே வீசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். திடீர்னு கரண்ட் வந்ததோ அந்த குணசீலனோட வயிற்றுக்குள்ள ஒரு கத்தி சுருவப்பட்டு நாயகனோட பக்கத்துல உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்காரு. இவனுக்கு ஒன்னும் புரியல, யார் இதை பண்ணது, யாராவது வாங்கல அப்படின்ற மாதிரி தவிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த குணசீலன் கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு எழுந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவரோட கத்தி இருக்கும் இல்லையா, அதை எடுக்கும் போது இந்த தருணத்தை அங்க இருக்க எல்லாருமே கவனிச்சிடுறாங்க. கரெக்டா கத்தி எடுக்கும் போது பார்த்ததால லிங்கம் குணசீலனை குத்திட்டான் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க இவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பண்ணதானே இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்குது என்ன அப்படின்ற மாதிரி பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க அப்படியே கற்பனா போலீஸ்காரங்களுக்கு இதுக்கு பின்னாடி மார்ட்டின் தான் இருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறதால மார்ட்டினை ஒண்ணுமே பண்ண முடியல. ஏத்திரியா இருக்க நாயகனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ன மாதிரியும். அண்ட் குணசீலன் இறந்து போனதால அவனோட ஆளுங்க ஊர் முழுக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க ஊரே கலவர பூமியா மாற ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் திரு இருக்கா இல்லையா, கடலுக்கு நடுவில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க நாயகனை போய் சந்திச்சு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி அண்ணன் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டாரா, நீ கடலுக்குள்ளே இருக்கிறதா அவனுக்கு நல்லது, மிச்சம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல அப்படியே கற்பனை ஹீரோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருக்குமே சோகம். ஆனா என்ன, தன்னோட பையன் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்றது மட்டும் இவங்க உறுதியா இருக்காங்க. அவனை எப்படியாவது காப்பாத்துப்பான்னு இந்த செல்லதுரை இருக்கா இல்லையா, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல அல்போன்ஸ் நாயகனை போய் சந்திக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது நான் இதை எதுவுமே பண்ண கிடையாதுடா, எனக்கு தேவையில்லாம இதுல மாட்டு வைக்க பாக்குறானுங்க, நான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா, போலீஸ்காரங்க கிட்ட நான் போக மாட்டேன், ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு போய் சரணடைறேன்டா அப்படின்ற மாதிரி கரைக்கு வந்துகிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு நாயகனை கைது பண்ணணும்னு வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, கேட்கறதா தெரியல. கொலை பண்ண வெல்லாம இந்த டயலாக் தான் பேசுவான், வண்டியில் ஏறுவா அப்படின்ற மாதிரி அவரை சிறைச்சாலை கொண்டு போக அங்க நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சட்டி மாதிரி இருக்கு, அதை கொடுத்துட்டு நீ என்ன போனாலும் சரி நைட்ல இதை தான் பயன்படுத்தணும். ஜெயிலுக்குள்ள நீ கொலை பண்ணிட்டு வந்திருக்கு இல்லையா, அவங்களோட ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்திருந்துக்கு போன்னு சொல்ல இவருக்கு பலவிதமான கொடுமைகள் நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இந்த சுவாமி சைடும் இன்னொருத்தர், அதாவது இந்த செல்லப்பாண்டியன் சைடும் யாரும் இன்வால்வ் ஆக கூடாது அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுத்திருப்பாங்க இல்லையா. இந்த சுவாமியோட ஆள் யாருக்கும் தெரியாம செல்லப்பாண்டியனோட இடத்துக்கு போய் சரக்கு எல்லாத்தையும் வித்துக்கிட்டே இருக்கும்போது செல்லப்பாண்டியனோட ஒரு ஆளான முருகா அப்படின்றவர் இதை கவனிக்கிறாரு. உங்களுக்கு சொல்லி பார்த்தாச்சு கேட்கல, இதுக்கு மேல வெட்டு தாண்டா உங்களுக்கு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவரை துடிதுடிக்க சாகடிக்கும் போது அப்படியே கற்பனை புதுசா ஒரு போலீஸ்காரர் ஊருக்கு வந்திருக்காரு. அந்த மனுஷனுக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் சுவாமி அவன் என் கால் மேல கை வச்சிருக்கான், நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, போலீஸ் வேலைக்காகாது, நான் என்ன பண்றேன்னு பாரியா அப்படின்னு மாதிரி வேகமா கிளம்ப இதுக்கு நடுவில் இந்த போலீஸ்காரர் அந்த செல்லப்பாண்டியனை போய் சந்திச்சு முருகாவை அங்க கொண்டு போகணும், அவர் ஒரு மர்டர் பண்ணிருக்காருன்னு சொல்லும் போது செல்லப்பாண்டியன் அவரை அனுப்பல, இவன் இருக்கான் இவன் பேருதான் முருகா, நீ இவரை கூட்டு போன்னு சொல்ல போலீஸ்காரர் அந்த வேலையை பாக்குறாரு. அதே சமயத்துல சிறைச்சாலையில இருக்க நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாராலையுமே அவர் கொடுமைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார், போ இந்த வேலையை செய், என்னடா முறைகிற போடா அப்படின்னு மாதிரி ஒருத்தரும் மாத்தி மாத்தி இவரை திட்டிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல இவரோட ஃபேமிலி இவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரியும் இவரை ஜாமீன்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல குணசீலனை போட்டவனை விடக்கூடாது, இந்த ஜெயிலுக்குள்ளே வச்சு சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேங் நாயகனை தாக்கலான்னு போகும்போது நாயகன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நான் எந்த கொலையும் பண்ணாம தான் நான் இங்க வந்தேன், ஆனா என்ன காப்பாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கொலை இல்லடா 100 கொலை கூட பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே அடிச்சு தன்னை காத்துக்கும் போது அந்த சமயத்துல தான் இவருக்கு பெயில் கிடைக்கிட்டு திரு இருக்கா இல்லையா, அவர் வெளியே கூட்டு வந்து ஒரு டீ கடையில உட்காந்து எல்லாம் டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சில மர்மமான நபர்கள் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க, கையில கத்தியோட நின்றுகிட்டு இருக்காங்க. சோ இவங்களை நோக்கி வராங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சண்டை செய்யணும் தயாரா இருக்கும் போது அவனுங்க வந்தது இவங்களுக்கு பக்கத்துல இருக்க அந்த முருகா அப்படின்னு ஒரு கேரக்டர் கொலை பண்ணுன்றதுக்காக தான். அவனை பயங்கரமான முறையில வெட்டி அவனோட தலையை வெட்டி செல்லப்பாண்டியனோட வீட்டு முன்னாடி போடும்போது அந்த மனுஷன் இதை பாக்குறாரு, பயங்கர கோபத்தோட நின்றுகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கத்துல நாயகன் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டார். இவர் இந்த கொலையை பண்ணாம தான் உள்ள போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னாலும் தன்னோட வீட்டுல இருக்க எல்லாருமே இவரை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இதனால இவரோட மனம் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கும் போது அதே சமயத்துல இந்த 2 பேருக்கு நடுவுல சண்டை வந்துகிட்டே இருக்கு. யாரை கேட்டாலும் எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவர் எம்எல்ஏ கூப்பிட்டு இவங்க 2 பேர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. கட்சி இருக்கு அப்படின்றதால நீங்க ஓவர் ஆடக்கூடாது, கட்சி இருக்கும்பா, ஆனா நீங்க இல்லாம போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி லிட்டரலி இவங்க 2 பேரையும் மிரட்டி அமைதியா இருக்க சொல்ல இன்னொரு பக்கம் நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால இவருக்கு சுத்தி இருந்த மரியாதை எல்லாமே போயிடுச்சு. ஆனா திருவோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் இன்னமும் இவரை பாசமா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் திருவோட அண்ணாவும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிக்கும் போது அந்த சமயத்துல தான் இவரோட கோச் இவர் வந்து சந்திக்கிறாரு. உனக்கு போலீஸ் வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, மில்லுல நான் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவனுக்கு ஓகே அப்படின்னா நீ அங்க போய்க்கலான்னு சொல்ல கூட
கூட இருக்க தெரியும் சார் இந்த கொலையை அவன் பண்ண கிடையாது சார், கோர்ட்ல கேஸ் போய்கிட்டே இருக்கு, அதை ப்ரூவ் பண்ணிட்டு அவன் போலீஸ் ஆக போறான், அதுக்குள்ள என்ன அவசரப்படுறீங்கன்னு சொல்ல இங்க நாயகனுக்கு தோணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே அவ்வளவுதான், நம்மளோட கரியர் முடிஞ்சு போயிடுச்சு, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்மள அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க அப்படின்ற மாதிரி இவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல நிறைய போலீஸ்காரங்க ஒவ்வொரு நாளும் வந்து சந்தேகமா இருக்கு உன்னை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய்கிட்டே இருக்கு, இவரோட இயல்பு வாழ்க்கை பாதிப்படையுது அப்படின்ற மாதிரியும் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு அந்த செல்லதுரை இருக்கா இல்லையா அவர்கிட்ட ஒரு நல பிரச்சனை வர ஆரம்பிக்குது, இது நீங்க தான் பேசி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பாட்டுன்னு நாயகனை கூட்டு போய் இதுப்பா லிங்கா நீ இங்கேயே இருப்பான்னு சொல்லிட்டு என்னப்பா இவ்வளோ நாளா நிலத்தோட பிரச்சனை போய்கிட்டே இருக்கு, நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி ஓனரை கேட்கும்போது ஓனர் லிங்காவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு, லிங்காக்கு தெரியாது தான் ஒரு அடியாளா நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்றது, ஆனா அந்த ஓனர் இருக்கா இல்லையா பயந்து போறாரு, நான் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க உங்களுக்காக கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சைனை போட்டு கொடுக்கும்போது நாயகன் எதுவுமே தெரியாம இங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் மாதிரியே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது, ஒரு சர்டிபிகேட் கொடுத்து போய் சைன் வாங்கிட்டு வான்னு அனுப்பி வைக்க அந்த சர்டிபிகேட்டை பாக்குறாங்க, என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடிமாட்டு ரேட்டுக்கு எங்களோட நிலத்தை புடுங்க பாக்குறீங்களா டாக்குமெண்ட்டை கிழிக்கும் போது நாயகன் கோபம் அடைகிறாரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கத்தி எடுக்க அங்க இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க, நம்ம எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்றது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இவர் பண்ண விஷயங்களால இவர் கைது பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த இடத்துக்கு அந்த செல்லதுரை இருக்கா இல்லையா அட்வொகேட் அவர் வர ஆரம்பிக்கிறாரு, என்னோட தம்பி மாதிரி அவன் என்ன கேட்காம நீங்க எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்க நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி எல்லார்கிட்ட இருக்க நிலத்தை ரவுடி பாயில விட்டு புடுங்குவீங்க, நாங்க கம்பெனி இருக்கணுமா அதுக்காக அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன்னு கேட்க சார் நாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணதை நீங்க பாத்தீங்களா, எங்களுக்கு தலைமுறையா உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு, நாங்க இதை பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது, இன்னொரு தடவை தப்பா கொண்டு வந்தீங்க அப்படின்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு நாயகனை இங்க இருந்து கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரே ஒரு கேள்விதான், ஆனா இதுக்குதான் அனுப்புறீங்க அப்படின்றத முன்னாடியே சொல்லிருக்கலாம்னு கேட்க ஏன் அவனை போக சொன்னா நீ எதான முந்திக்கிட்டு போன வேலை இல்லாம இருக்கே ஏதாவது வேலை கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னையே இந்த மாதிரி பேசுறா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க திரு மட்டும் டே அண்ணன் கோபத்துல போயிட்டாரா ஒன்னும் பிரச்சனை இல்லடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல குடிக்கிறாங்க. குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு இத்தனை நாட்கள் மன ரீதியா நிறைய காயங்கள் இருந்தது இல்லையா அதை எல்லாத்தையும் கொட்டி தீர்க்க ஆரம்பிக்கிறாரு, நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் என்ன ரொம்ப கீழ்த்தரமா பாக்குறானுங்க, ஒரு ரவுடி கரக்கா பாத்துக்கிட்டு இருக்கானுங்கடா, நான் அப்படி பட்டவனே கிடையாதுடா, எனக்கு இவங்க எல்லாமே கொடுக்குற மென்டல் டார்ச்சர்ல நான் உண்மையாலே ஒரு ரவுடி ஆயிடுவனும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடான்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு 4-5 பேர் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, தம்பி போதையை அடிச்சு நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்ல டே நான் இங்க தாண்டா இருப்பேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்க இவங்க 2 பேருக்கு நடுவுல இங்க பிரச்சனை ஏற்படுது அப்படின்ற மாதிரியும் இந்த 4 பேர் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க, கையில ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டணும் அப்படின்ற மாதிரி ஓடி போக கூட இருக்க திருவும் நாயகனும் 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகனோட கைகளுக்கு கத்தி கிடைக்குது, அங்க இருக்க எல்லாரையும் கண்ணா பின்னான்னு வீசி அவங்களே இங்க இருந்து துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ நாயகனோட கைகளுக்கு கத்தி வந்துருச்சு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அடுத்த நாளே இவர் அடிச்சு துரத்தினாலே அவங்க அந்த செல்லப்பாண்டியனோட ஆளுங்க தான் அண்ணாச்சி ஒண்ணு கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு மட்டும் வரலன்னு வையா உன் வீட்டுல இருக்க ஒருத்தனும் பழைக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி கத்திய காட்டி மிரட்டி லிங்கத்தை கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண செல்லதுரை இருக்கா இல்லையா வேகமா ஓடிப்பேன் அவனோட தம்பி மாதிரி தெரியாம பண்ணிட்டான், இனிமேல் உங்களோட பேச்சுக்கே வர மாட்டான் ஒரே ஒரு முறை மட்டும் மன்னிச்சு விடுங்கன்னு சொல்ல நான் உன்னோட தம்பி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விடுறேன், ஆனா இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ணான்னு வையா எலும்பு கூட மிஞ்சாதுப்பா அப்படின்னு மாதிரி மிரட்டி ஹீரோவா அனுப்பி வைக்கும் போது அவர் பயங்கரமான காயங்களோட வெளியே வராரு. இங்க இருந்து போகணும்னு ட்ரை பண்ணும்போது இடுப்புல இருந்து ஒரு கத்தி எடுத்து அங்க இருக்க செல்லப்பாண்டியன் முன்னாடி தூக்கி போடும்போது அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஸ்ட்ரைக் ஆகுது, இவ்வளவு அடி வாங்கும் போது அவங்க கிட்ட கத்தி இருந்தது, அவன் நினைச்சிருந்தா அப்படின்னா அந்த கத்தியை பயன்படுத்திருக்கலாம், பயன்படுத்தாம இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றதான். சோ இந்த விஷயங்கள் இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்க பேரலா திரு இருக்கா இல்லையா அவர் கூட இருக்க ஒரு சின்ன பையனை ரேக் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக காலேஜ் போக அங்கதான் பத்மா அப்படின்ற ஒரு புது கேரக்டரை இவர் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு, பார்த்த உடனே புடிச்சு போயிடுது. சோ இந்த விஷயம் நமக்கு காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல அந்த செல்லப்பாண்டியன் இருக்காரு அவரை நாயகனை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நீ கத்தியை கொடுத்துட்டு போயிட்டப்பா அது லெப்ட் ஹேண்டட் யூஸ் பண்ற கத்தி, ஒரு கத்தியோட நேக்க வச்சு அதை லெப்ட் யூஸ் பண்ணுவானா ரைட் யூஸ் பண்ணுவானான்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்டுப்பா எனக்கு ஒண்ணு இந்த கத்தி யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி நாயகன் கிட்ட கொடுத்துட்டு நீ ரொம்ப துடிப்பா இருக்க இந்த மாதிரி ஒரு துடிப்பான ஆள் தான்ப்பா என்கிட்ட வேணும், நீ ஓகேன்னு சொன்ன அப்படின்னா நீ ஏன் கூடவே வேலைக்கு வரலான்னு சொல்ல அந்த செல்லதுரை இருக்கா இல்லையா யோசிக்கிறாரு. திரும்ப பாத்தீங்கன்னா இவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, உனக்கு எங்க போனாலும் எல்லார்கிட்ட வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, உனக்கு இந்த மனுஷனை தவிர சரியான அடைக்கலம் அப்படின்றது எதுவுமே கிடையாதுடா, நீ அவர்கிட்ட போ வேலை பிடிச்சதுன்னா பாரு இல்லைன்னா வந்துருன்னு சொல்ல நாயகன் இதை ஏத்துக்கிட்டு அவர் கூட வேலைக்கு போக ஆரம்பிக்க இவருக்கு ஒதுக்கப்படுற பிரிவு கேரளா சைட்ல கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அதை எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றது. சோ வேலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கத்துல திரு மறுபடியும் அந்த பத்மாவை சந்திக்கிறார். பத்மா ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க, அங்க ஒரு வயசானவர் இருக்காரு, அந்த பொண்ணு
பொண்ணு யாரையா பயங்கரமா இருக்காளே அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது விசாரிக்கிற நபர் தான் பத்மாவோட அப்பா அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அங்கிருந்து அப்படி நைஸா நழுக ஆரம்பிக்க போலீஸ்காரங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. பாத்தியாயா லிங்கம் வரும்போது நல்ல மாதிரி இருந்தா இப்ப பாரு என்னென்ன வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு நாள் மாட்டுட்டையா அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே ஊரை சேர்ந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா சார் அவன் எங்க ஊருக்காரன் தான், நான் ஒரு வார்த்தை பேசி பாக்குறேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் உன்னால உன்னோட குடும்பத்துக்கும் சரி எல்லாருக்கும் சரி பிரச்சனை வந்துகிட்டே இருப்பான், நான் இதுக்கு மேல பேச ஒருவன் நினைக்காதப்பா, இது ஒரு வார்னிங்கா எடுத்துக்கோப்பாருன்னு சொல்ல இந்த மனுஷன் சார் நான் சும்மா இருக்கும் போதே போலீஸ்காரங்க அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, நான் இந்த தொழில் இறங்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் சார், ஒன்று பண்ணுங்க உங்களோட இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் எனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் எனக்கு இந்த ஊருக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க சார், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நாயகன் வீட்டை விட்டு வெளியேறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் தெரு கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இல்லையா, இதனால அவங்களோட அப்பா கிட்ட போய் பேசும்போது தான் இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. என்னோட பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும் இல்லையா, நீ அந்த வேலைகளை பாருப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பும்போது இவரோட முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம். ஆனா அப்படியே கற்பனா இங்க இந்த செல்லப்பாண்டியனோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே இருக்கு. ரீசெண்ட் டைம்ல அவருக்கு மாவட்ட செயலாளர் பொசிஷன் தரப்போறாங்க அப்படின்ற விஷயம் இந்த சுவாமிக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோபத்தோட ஒரு பெரிய பிளான போட ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் மலர் விழிய காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாயகன் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களாலையும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இதனால ஹீரோட ஃப்ரெண்டான திரு இருக்கா இல்லையா, அவர் தான் இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறாரு. அவன் இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னாலும் அவனுக்கு மன ரீதியா எந்த விதமான தப்பான எண்ணங்களும் இல்லமா, அவன் தப்பான வழிக்கு போக மாட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்க ஆரம்பிக்க இன்னொரு பக்கத்துல இந்த செல்லப்பாண்டியன் கோயிலுக்கு ஃபேமிலியா போய்கிட்டே இருக்கும்போது அவரை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 4-5 பேர் வேக வேகமா அந்த இடத்துக்கு முகத்தெல்லாத்தையும் மூடிக்கிட்டு ஓடி வரும்போது நாயகன் அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு இந்த செல்லப்பாண்டியனோட ஃபேமிலியை காப்பாற்றும் போது செல்லப்பாண்டியனோட நம்பிக்கையை இவர் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரிதான் இப்ப முருகா அப்படின்ற ஒருத்தன் என்கிட்ட இருந்தா ரொம்ப துருத்துருன்னு இருப்பான், நீ அவனை விட பயங்கரமான ஆளா இருக்கடா, நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நீ கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய ஆளா வரப்போற, ஊரே மெச்சுற அளவுக்கு உன்னை நான் உருவாக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு இல்ல நான் உருவாக்குறதுன்னு உன்னோட திறமைக்கு நீயே வந்துடுவடா அப்படின்ற மாதிரி நாயகனை எங்க புகழ்ச்சி மூலமா ஒரு பெரிய பெரிய ரவுடியா மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்க இன்னொரு பக்கம் சுவாமி கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் அவருக்கு பயங்கர கோபத்தை கொடுக்குது. சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் லிங்கத்தோட வளர்ச்சி பயங்கரமா இருக்க ஆரம்பிக்குது. முதல்ல அவரோட நம்பிக்கையை அதாவது செல்லப்பாண்டியனோட நம்பிக்கையை பிடிச்சார். அண்ட் போக போக அவரோட வீட்டுல ஒரு அங்கமாக்குறாரு அப்படின்ற மாதிரியோ இவருக்கு பைக் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் வரைக்கும் கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. இவரோட வளர்ச்சி அப்படின்றது அசுர வளர்ச்சி ஆயிடுது. அந்த சமயத்துலதான் மலர் விழி இருக்காங்களே அவங்களோட வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இவங்க சொல்லி பாக்குறாங்க கேட்கறதா தெரியல. இதனால நாயகன் கூட ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண வாழ்க்கை ஒரு மாதிரி சந்தோஷமா போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் லிங்கம் வித்துக்கிட்டு இருக்க சரக்கு குடிச்சு நிறைய பேர் ரொம்பவே மர்மமான முறையில விழுந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வேக வேகமா அங்க போக சரக்குல என்னமோ ஒண்ணு கலந்துருக்கு. இந்த இறந்து போன விஷயம் அதாவது நிறைய மக்கள் இறந்து போயிடுறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாயிடுது. இதனால என்னதான் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்தாலும் செல்லப்பாண்டியன் ஜெயிலுக்குள்ள போய்தாகணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட ஆரம்பிக்குது. வெளியில எல்லாத்தையும் நாயகன் பாத்துக்கிறார் அப்படின்ற மாதிரியோ இதுக்கு நடுவுல அந்த சரக்குல அதை கலந்தவன் அதாவது விஷத்தை கலந்தவன் யாரா அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தேடி பிடிச்சி மிரட்டிக்கிட்டோம் அதை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சுவாமி இருக்கா இல்லையா அவனை ஜெயிலுக்குள்ளே அதாவது இந்த செல்லப்பாண்டியனை ஜெயிலுக்குள்ளே வச்சு முடிக்கணும். அவன் கூட சுத்திட்டு இருக்க அந்த லிங்கத்தை இங்க வச்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு அதுக்குண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க அப்பதான் செல்லப்பாண்டியன் மூலமா ஹீரோ இருக்காரு லிங்கம் அவரோட கைகளுக்கு கண்ணு வர ஆரம்பிக்குது. அதை வச்சு நாயகன் ஒரு பக்கம் தப்பிச்சுக்கிட்டே இருக்க நாயகன் ஜெயிலுக்குள்ள போகும்போது அங்க ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கும். அந்த நட்பு மூலமா உள்ள செல்லப்பாண்டியன் காப்பாற்றப்படுறாரு அப்படின்றது எல்லாத்தையும் இங்க கனெக்ட் பண்ணிட்டு இவர் தன்னோட மனைவிக்காக ஒரு புது காரை வாங்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட நண்பரோட அந்த காரை தன்னோட மனைவிக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிக்கும் போது திருவோட காதலுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டாரு. அந்த பொண்ணோட அப்பா வரைக்கும் போய் பேசிட்டாரு. இதனால அந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ்க்கு போன் பண்ணிட்டாங்க. சோ போலீஸ் கூப்பிட்டு போய் இந்த திரும்ப பயங்கரமா அடிக்கும் போது இவருக்கு அது மேலாம் பிரச்சனையே கிடையாது. வீட்டுல இருக்க எல்லாரும் கலாய்க்கும் போது இவரத்துல ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி கடந்து போக அந்த சமயத்துலதான் அந்த செல்லதுரை இருக்கா இல்லையா அதாவது திருவோட அண்ணா அந்த மனுஷன் தன்னோட தம்பிக்காக ஒரு 2 ஒயின் ஷாப்பை லீஸ்க்கு எடுத்து கொடுத்துட்டாரு. இனிமேல் அதை பார்த்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு நடுவுல நாயகனும் கொஞ்சம் கொஞ்சமா ரவுடி ஆயிட்டார். இவரோட போக்குல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்றத அண்ணன் தம்பி 2 பேரும் உணர ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த தொழிலை பண்ண அப்படின்னா இந்த தொழிலுக்கு நான் முதலாளிடா அப்படின்ற மாதிரி திருவோம் ஒயின் ஷாப்பை சந்தோஷமா திறக்க ஆரம்பிக்க இதுக்கு நடுவுல தான் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க செல்லப்பாண்டியன் விடுதலை ஆகிறாருன்றக்கோ அவரை கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை அனுப்பிவிட அந்த ஆளுங்க நம்ம நாயகன் போவார் அப்படின்ற மாதிரி போகாம விட்டுடுறாங்க. சோ 2 பேரும் அதாவது 2 சைடும் ஆளுங்க போக கிடையாது. அந்த மனுஷன் மட்டும் தனியா ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வர போறாரு அப்படின்றது தெரிஞ்சதோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. சோ வேக வேகமா அவரை தேடி போகும்போது அங்க நிறைய ஆளுங்க
அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் வேக வேகமா அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரோட கார், அதாவது செல்லப்பாண்டியோட கார் வந்து நிக்குது. நீங்க கார்ல இருங்க அப்படின்ற மாதிரி கார்ல அனுப்பும்போது கொஞ்சம் தூரம் போனவொடனே பட்டுன்னு இந்த கார் வெடிச்சு சத்தர ஆரம்பிக்குது. அவரோட கண்ணு முன்னாடியே பல வருஷமா தன்னை உருவாக்கின ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த நாயகன் கவனிக்கிறாரு. மனசுடைஞ்சு போயிருக்கும்போது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறார். இந்த சைடு திருவோட காதலுக்கு போனோம் அப்படின்னா அவங்க போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்றது அந்த லேடிக்கு, அதாவது பத்மாக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்ன மன்னிச்சிருங்க, இத்தனை நாட்களா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட எதுக்காக மதிக்க கூட இல்லாம போய்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க நிறைய பெண்களோட சுத்துறத நானே பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க என் கூட சுத்தினீங்க அப்படின்னு நான் என்ன நினைப்பேன், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நண்பர்களாக இன்னொரு பக்கத்துல தன்னோட குருவை கொலை பண்ணவனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க நாயகன் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் சுவாமி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கமா இந்த செல்லதுரை போக ஆரம்பிக்கிறாரு. எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் அந்த சுவாமியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க இருந்து கிளம்புங்கன்னு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும்போது அந்த சமயத்துலதான் சுவாமி கோர்ட்ல சரணடைஞ்சிட்டார் அப்படின்ற தகவல் தெரிய ஆரம்பிக்குது. சோ போலீஸ்காரங்க நாயகனை வந்து சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கொலைகளை நீ பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு வேணும் அப்படின்னா நீ ஆச்சு சுவாமி ஆச்சு, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு கொலை நடக்கக்கூடாது. அப்படி நடந்தது அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை நீ சந்திக்க கூடும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக ஆரம்பிக்க நாயகன் யோசிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் ஒரு 2 காதல் ஜோடி, அதாவது வேற்று மதத்தை சேர்ந்தவங்க தங்களோட வீட்டை எதிர்த்துக்கிட்டு இங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியோ நாயகன் கிட்ட உதவி கேட்கும் போது நாயகன் ரீசெண்டா ஒருத்தர் வேலைக்கு சேர்த்திருக்காரு. இந்த மாதிரி நம்மளோட கார்ல அவங்களை கூட்டு போ, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, நீங்க போய் சேஃபா இருங்கம்மா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இவர் வேற ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா சுவாமி இப்ப உள்ள இருக்காரு, ஆனா அவர் விட்டுட்டு போன கோட்டை அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நான் பிடிக்கணும். சுவாமி அப்படின்ற ஒருத்தர் இங்க இருந்ததா தெரியவே கூடாது அப்படின்றதுக்காக அவர் விட்டுட்டு போன எல்லாத்தையும் இவர் கைப்பற்றிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு எங்க காமிக்க இன்னொரு பக்கம் தீர்வு கிட்ட போக ஆரம்பிக்குது. பத்மாவோட சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் பத்மாக்கு இவர் தன்னை உண்மையா காதலிக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவர் கூட கொஞ்சம் காதல்ல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத காமிக்க இன்னொரு பக்கத்துல ஒரு காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நாயகன் முடிவு பண்ணாலியா. அவங்க கார்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு அசம்பாவிதத்தால 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதனால அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தும் பையனோட வீட்டுல இருந்து பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கலவரம் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே நாயகன் மேல பல கேஸ் இருக்கு. இப்போ இவரோட கார் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த மனுஷன் வெளியில போனார் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கடலுக்குள்ள போயிடுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் வெளியே வந்துக்கலாம்னு சொல்ல போன மனுஷன் மாசங்களா கடலுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கிறார். இவரோட மனைவி மலர் விழி என்ன பண்றதுன்னு தெரியாம செல்லதுரை கிட்ட போய் என்னோட கணவருக்காக நீங்க ஜாமீன் எடுத்து தர முடியுமான்னு கேட்க அந்த மனுஷன் எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறார். அதே சமயத்துல அவரோட கார், அதாவது ஹீரோவோட கார் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு, அந்த காரை மீட்டு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போறாரு அப்படின்றத இங்க காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல இந்த சைடு திரு இருக்காரு. அவரோட ஒயின் ஷாப் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது கள்ளச்சாராயம் அதிகமா விற்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால ஒயின் ஷாப்ல எந்த விதமான வருமானமும் இல்லை. இதை பத்தி லிங்கம் கூட இருக்க நபர்கிட்ட பேசலான்னு போக 2 பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனையே ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் ஊர்ல இருக்க எல்லாருமே எங்களை மதிக்கிறாங்க, இந்த லிங்கம் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் மரியாதையே தெரியலையான்னு சொல்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு மாதிரி தம்பி இந்த ஊர்ல முதல்ல அதாவது லிங்கம் பையன் உருவெடுக்கிறதுக்கு முன்னாடி திருவோட ஃப்ரெண்டு தான் லிங்கம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அவன் வளர்ந்து எங்கேயோ போயிட்டான், லிங்கத்தோட ஃப்ரெண்டு தான் திரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீ இன்னமும் இதே இடத்துல தான் இருக்க, உன்னோட ஐடென்டிட்டியை நீ தேடிக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இது இவருக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுது. அண்ட் கடலுக்குள்ள இருக்க தன்னோட நண்பனை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போய் எங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையாடா, நீ எப்ப பார்த்தாலும் உதவி பண்ற உபத்தரம் பண்றேன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி மாட்டிக்கிற, உன் கேசு பின்னாடி இருந்தா எனக்கும் என் அண்ணனுக்கும் ஒரே வேலையா இருக்குடான்னு சொல்லும் போது இவருக்கு மூஞ்சால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, இந்த கேஸை நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல கோவம் மட்டும் வருதில்ல உனக்கு, இனிமேலாச்சும் ஒழுங்கா இருடா அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்க இவருக்கு பெயில் கிடைக்குது. சோ ஃப்ரீயா தன்னோட வீட்டுக்குள்ள வந்து தன்னோட மனைவி கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்கிறாரு. ஏன்னா அவங்க கர்ப்பமா இருக்காங்க. இந்த சமயத்துல விட்டு போனது தப்பு தான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்களோட கார் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. வக்கீல் அதாவது அந்த செல்லதுரை வாங்கி வச்சிட்டாலியா, நம்ம கார்ல ஒரு ரைடு போகலாமா அப்படின்ற மாதிரி செல்லதுரை வீட்டுக்கு போய் இந்த காரை கொடுக்க முடியுமான்னு கேட்க, இல்லப்பா நான் கோர்ட்ல பேசி இந்த காரை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நீ எடுத்துட்டு போய் உனக்கு ஏதாவது ஆச்சு இல்ல போலீஸ் கேஸ் பிடிச்சாங்க அப்படின்னா நீயும் உன்னோட பொண்டாட்டியும் என்ன பண்ணுவீங்க, நடு ரோட்ல நிப்பீங்களா, அது வேணாம், இந்த காரை என்னால இப்போதைக்கு தர முடியாது பாரு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசி நிக்க இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் ஓடி வந்து தம்பி உனக்கு இங்க நடக்கிற விஷயங்களா தெரியுமா தெரியலையான்னு தெரியல, இவரும் அதாவது செல்லதுரையோ அவனோட தம்பி திருவோ உன் பேரை சொல்லி இங்க கட்ட பஞ்சாயத்துல பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நீ அதை என்ன ஏதுன்னு பாத்துருப்பான்னு சொல்ல இவர் திருவோ போய் சந்திக்கிறாரு. என்னடா வேலை பார்த்துக்கிட்டு நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க பண்ணாம போங்க, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, எதுக்காக என்னோட பேரை பயன்படுத்துறீங்கன்னு சொல்ல ஏற்கனவே இந்த மனுஷனுக்கு ஈகோ ஆயிடுச்சு, இதனால உன்னோட பேரை சொல்லி சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது, எங்க தாத்தா தலைமுறையா நிறைய பேர் எங்களுக்கு நிறைய பேரை சம்பாதிச்சுட்டு போயிருக்காங்க, அதை தாண்டி நீ எங்களுக்கு என்னடா பேரு கொடுக்கறது, சரிக்கு சமமா வச்சு பேச
பேசலான்னு பார்த்தா இந்த மாதிரி தான் பண்ணுவல, நீ ரொம்ப மாறிட்டப்பா, உனக்கு இங்க எதுக்கு மேல இடம் கிடையாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல இங்க தான் 2 நண்பர்களும் ஆல்மோஸ்ட் எதிரி ஆகுறாங்க. அப்படின்ற மாதிரி நாயகன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, அது பிரச்சனையே கிடையாது. அவன் அதாவது நீங்க லாஸ்டா கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது ஒருத்தனை அடிச்சிருக்கீங்க, அவன் சாக கிடக்குறான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாய் போலீஸ் என்ன வந்து கேட்டாங்க அப்படின்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி லிட்டரலி மிரட்டிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க. இந்த சைடு ஜெயிலுக்குள்ள இருக்க சாமி கிட்ட போகுது. அந்த மனுஷன் உள்ளுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதிகாரம் நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்கு, அதை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்குள்ள இருந்து வந்து நாயகன் புடிச்சு வச்சிருக்கா இல்லையா, அது ஒன்னா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நாயகனோட கண்கள்ல இவர் பட ஆரம்பிக்கிறாரு. நீ ஒரு 4 கொலை பண்ணிட்ட அப்படின்னா பெரிய ஆளாடா, ஒரு மாதிரி ஒரு 100 பேரை நான் பாத்துருக்கேன்டா லிங்கோ அப்படின்ற மாதிரி அந்த சாமி பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு பெரிய இடங்கள் இருக்கு, அதை எடுத்து அவரோட தலையிலேயே அடிச்சு அந்த இடத்துல கொடூரமான முறையில சாகடிக்க இந்த சாமி இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் அவரோட தம்பிக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது அண்ணனை சாகடிச்சவனை நான் கொல்லாமிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சபதம் எடுக்க. சோ இந்த நபர் தான் பிரசன்ட்ல என்னோட மூஞ்சி தெரியட்டும் அப்படின்ற மாதிரி மூஞ்சோட ஜெயிலுக்குள்ள இருக்கிற அப்புறம் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓடி இருப்பாரு. இப்போ இங்க வந்தோம் அப்படின்னா நாயகனே இவரை கொலை பண்ணிட்டு, அதாவது சுவாமியை கொலை பண்ணிட்டு அவரோட இறுதி சடங்குக்கு போக ஆரம்பிக்கிறாரு. மக்களோட மக்களை உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி உங்களோட கணவர் இறந்து போனது வருத்தமா தான் இருக்கு, அவர் ஒரு தப்பு பண்ணார், அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டார், நீங்க ஒரு கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பசங்க கிட்ட சொல்லி கவரிச்சுக்க சொல்றேன், அண்ட் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்து ஒரே ஒரு உயிர் கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டு போக. இதை கேட்ட சுவாமி கூட இருந்தவங்க எல்லாருக்குமே இது பயங்கரமான கோபத்தை கொடுக்குது. எல்லாத்தையும் புடிங்கிட்டு பிச்சை போடுற மாதிரி சொல்றா, நீங்க மௌனமா இருக்கீங்களே, அவனை ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி கோபத்துல இருக்கும்போது கோபத்தால இங்க எதுவுமே நடக்க போறது கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் அவனை நம்ம பழி வாங்க போறது உறுதிதான், அது காலம் கடந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி சபதம் எடுக்க. இன்னொரு பக்கத்துல அதாவது இவர் இப்போ ஒரு பிரபல ரவுடி ஆயிட்டார் இல்லையா, இதே மாதிரி சின்ன சின்ன ரவுடிகள் நிறைய இடங்கள்ல உருவானாங்க. அதுல குறிப்பா சாரதி அப்படின்ற ஒரு ரவுடி என்ன பண்றாரு அப்படின்னா கோர்ட்டு வாசல்ல ஒரு கான்ஸ்டபிள போட்டு தள்ளிட்டாரு. இதனால போலீஸ்காரங்க நிறைய கெடுபிடி விதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வாய்ஸ் ஓவர் போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நாயகனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஊருக்குள்ள புதுசா வந்து ஒரு டிஎஸ்பி எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி தேவைப்படுது, ஒரு போலீஸ்காரனை கொலை பண்ணிட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான், அவனை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் சரின்னு தலையாட்ட. அதே சமயத்துல இங்க தீரும் அந்த பத்மாவோட காதல் அப்படின்ற பேர்ல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா, அவங்க 2 பேருக்கும் நடுவில் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடக்க ஆரம்பிக்குது. இது முடிஞ்சதும் அவரோட மனநிலைமை ஒரு மாதிரி மாறி போயிடுது. நான் நிறைய பெண்களோடு இருந்திருக்கேன், அதே மாதிரிதான் உன்னை பார்த்தப்போ உன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன், அதுக்கு நடுவில் நீ போலீஸ்க்கு போன் பண்ணி அவனுங்க என்ன ஜட்டியோட உட்கார வச்சு அடிச்சானுங்க, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு உன்னை அடைஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி, அதுக்காக தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ண, நீ என்ன நினைச்சாலும் சரி நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எண்ணத்தெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல இவங்க செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. உன் கூட சுத்திக்கிட்டு இருந்த நிறைய பொண்ணுங்க மாதிரியே நீ என்ன நினைக்கவே வேண்டாம், முதல்ல இங்க இருந்து வெளியில போடா அப்படின்ற மாதிரி அவரை திட்டி அங்கிருந்து அனுப்பிக்க. அந்த மனுஷன் கடைக்கு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அதாவது இவரோட ஒயின் ஷாப்புக்கு போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இவரை சந்திக்க வராரு. என்னப்பா இங்க என்ன வேலை விஷயமா வந்தீங்கன்னு கேட்க, இல்ல என்னோட மனைவிக்கு நான் சீமந்து வச்சிருக்கேன், அதுக்கு நீ அண்ணன்ற முறையில வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுல நான் வருவேன், அம்மா இதை சொல்லவா இங்க வந்த, முதல்ல நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லும் போது நாயகன் இவருக்காக ஒரு ஏரியாவை கொடுக்கறாரு. அந்த ஏரியாவை நீ பாத்துக்கோடான்னு சொல்ல, என்ன பிச்சை போடுறியா, இந்த பிச்சை நான் ஏத்துக்க மாட்டேன்டா, முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி திட்டி நாயகனை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார். அதே சமயத்துல நாயகனும் போலீஸ்காரங்க ஒரு உதவி கேட்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த உதவியை பண்ணி கொடுக்கும்போது அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம ரவுடி போலீஸ்காரங்களே வந்து நம்ம கிட்ட உதவி கேட்கறாங்க அப்படின்னா நம்ம போலீஸ்காரங்களுக்கும் மேல இல்லடா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் திரு ரியலைஸ் பண்றாரு அந்த பொண்ணோட வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அடுத்த நாளே மன்னிப்பு கேட்கலான்னு போகும்போது அவங்க இவரை மன்னிச்சு ஏத்துக்கிறதா தெரியல. உன்னோட சுயரூபம் என்ன அப்படின்றது அந்த 4 ரூமுக்குள்ள நான் பார்த்துட்டேன், உன்னால கண்டிப்பா ஒரே ஒரு பொண்ணால வாழ்க்கையே வாழ முடியாதுடா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ இல்லைன்னா எனக்கு வேற வாழ்க்கையே இல்லைன்னா இதே ஊர்ல வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா நான் வாழதாண்டா போறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக ஆரம்பிக்க இவருக்குள்ள ஒரு சின்ன சோகம் அதை வெளிப்படுத்திக்காம இருக்காரு. இன்னொரு பக்கத்துல நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. புதுசா ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாருன்னு சொன்ன இல்லையா, அந்த மனுஷன் ரீசெண்ட் டைம்ல காணாம போயிருப்பாரு. அவர் பிடிச்சி விசாரிக்கும் போதுதான், அதாவது அடிச்சு விசாரிக்கும் போதுதான் நீங்க நடந்துகிட்டு இருந்த அதாவது நடந்த எல்லா அசம்பாவிதங்களுக்கும் இந்த மனுஷன் தான் காரணம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த செல்லப்பாண்டியன் போகும்போது வண்டி வச்சது, அந்த 2 காதலர்கள் இறந்து போனது, அண்ட் இன்னும் நிறைய வேலைகளை பார்த்தது இந்த நபர் தான் அப்படின்னு மாதிரி இருக்கும். அவரை அடிச்சு கிடிச்சு விசாரிக்கும் போது இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த செல்லப்பாண்டியனும் சுவாமியும் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருக்க. அவனுக்கு 2 பேருமே பொம்மைகடா, இதுக்கு பின்னாடி மெயினான ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்ல இப்போ அது யார் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ணாம ஹீரோயினோட சீமந்தத்துக்கு போக ஆரம்பிக்குது. அங்க திரு வந்து அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் கிட்ட பேசல. திருவோட அண்ணா ஒரு பக்கம் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வேகமா ஓடி வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு சாப்பிடாம போறீங்க, இதனால் வரைக்கும் நீங்க தம்பிக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருக்கீங்க இல்லையா, உங்களுக்காக 2 விஷயம் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பை
பை நிறைய பணத்தை கொடுத்துட்டு இன்னொரு பையில இவர் ரீசெண்டா அடிச்சு விசாரிச்சுட்டு இருந்தாரு அவரோட தலை கிடைக்க ஆரம்பிக்குது. அது மூலமா இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது இந்த செல்லதுரை தான் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ சுவாமியை காப்பாத்தி ஜெயிலுக்குள்ள அதாவது கோர்ட்ல சரணடைய வச்சது அண்ட் செல்லப்பாண்டிய கொலை பண்ண ஆள் அனுப்புறது அப்படின்ற எல்லாத்துக்குமே இந்த மனுஷன் தான் மூல காரணமா செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ இவர்கிட்ட பணம் இருக்கு ஆனா அதிகாரம் அப்படின்றது கடைசி வரைக்கும் இவரோட கைகளுக்கு எட்டவே இல்லை. இதனால அதை அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எல்லா வேலைகளையும் மறைமுகமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றது இங்க ரிவீல் ஆகி முடிக்கும் போது திருவோட ஒயின் ஷாப்புக்கு போலீஸ்காரங்க போறாங்க. இங்க டூப்ளிகேட் சரக்கு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்தது. நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு நடக்கிறான்னு ஒயின் ஷாப்பை பூட்டும் போது இந்த விஷயம் தீர்வுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அண்ணா ஒரு கொடூரமான ஆள் அப்படின்றதுல இவருக்கு தெரியாது. இதனால ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பான்னு சொல்ல இவரோட அண்ணன் ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேற யாரும் கிடையாது அவனோட நண்பன் தான். தம்பி தம்பின்னு கூடவே வச்சு சுத்திக்கிட்டே இருந்தோம் பணம் வந்ததோ புது பணக்காரன்ல அதான் நம்மள அழிக்க பாக்குறேன்னு சொல்ல இங்க இவர் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கிறாரு. தன்னோட ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேஷனை அடிச்சு உடைச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் இவரோட அண்ணா செல்லதுரை இருக்கா இல்லையா அவர் வேற ஒரு வேலையை பாக்குறாரு. நாயகன் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையை கொடுப்பான் அவனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியில அதாவது ஹீரோட வீட்டுக்கு வெளியில வண்டியில காத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட வீட்டுல அவரோட மனைவிக்கு திடீர்னு பிரசவ வலி ஏற்பட ஆரம்பிக்குது. அவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கூட ஒரு சின்ன பையன் சுத்திக்கிட்டே இருப்பான். இப்ப கார் எடுறான்னு சொல்றாங்க கரண்ட் வேற இல்லை. இதனால அந்த பையன் கார் எடுக்கலான்னு போகும்போது இந்த விஷயம் செல்லதுரைக்கு தெரிய ஆரம்பிக்குது. கையில இருக்க ஒரு வெடிகுண்டு எடுத்து தூக்கி கார்ல அடிக்கும் போது சின்ன பையனோட உடல் கருகி அந்த இடத்துல இறந்து போக ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் செல்லதுரை தான் இல்லையா அவனை பழி வாங்கணும் அப்படின்ட்டு இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது செல்லதுரையோட அம்மா நீ இத்தனை நாட்கள் என்னோட வீட்டுக்கு வந்து வாழ்ந்திருக்க உங்ககிட்ட நான் ஒரே ஒரு உதவி மட்டும் கேட்கிறேன்பா என்னோட பையனை மட்டும் நீ விட்டுற முடியுமாப்பான்னு சொல்ல அம்மா அவர் வாழ்ந்து முடிச்சுட்டார் வாழவே ஆரம்பிக்காத ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காருமா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான் அவருக்கு நான் ஒரு 30 நாள் டைம் தரேன் அந்த 30 நாளுக்குள்ள உங்களோட ஃபேமிலியில என்னென்னலாம் அவர் செட்டில் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் பண்ண சொல்லிடுங்கம்மா வார்னிங் கொடுத்து அனுப்பும்போது இந்த பக்கம் அண்ணனும் தம்பியும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்னடா நமக்கு வார்னிங் கொடுக்கறது ஒரு கை பாத்துருவண்டா அப்படின்ற மாதிரி அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன பையனை நீ சாகடிச்சிருக்க கூடாதுன்னு நம்ம தப்பு பண்ணிடுமோன்னு தோணுதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இவங்களை தரத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ கோபமா அங்க இருந்து ஓடி போகும்போது இன்னொரு பக்கத்துல நாயகன் அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது மனைவி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதீங்க இந்த ட்ரெஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஃபாரி செட்டு கொடுக்கும்போது அதை போட்டுக்கிட்டே இருக்க செல்லதுரையால இவருக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார். கொடுத்த 30 நாள்ல மாத்தி மாத்தி எப்படி கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது உன்னோட ஃபேமிலியை நீ செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்தேன் இதை உனக்கு ஞாபகப்படுத்தணும் இல்லையா அப்படின்ற மாதிரி செல்லதுரை ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த மனுஷன் போக ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பயங்கரமான ஒரு சண்டை ஒண்ணு போக ஆரம்பிக்குது. இதுல திரு உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. தன்னோட அண்ணனுக்காக நிறைய கொலைகள் எல்லாத்தையும் அவர் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாயகனும் அவரும் எதிரில் நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தன்னோட கோபங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நாயகன் என்ன பண்றாரு அப்படின்னா செல்லதுரை கிட்ட போய் லைட்டா ஒரு கீரலை போட்டு 30வது நாள் நீ இறக்க தாண்டா போற அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போக இப்ப ரெண்டு ஃபேமிலி கிட்டயும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நாயகனோட மனைவி ரெண்டு குடும்பமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இதுக்கு ஆரம்பம் மட்டும்தான் இருக்கு முடிவு அப்படின்றது இல்லாமலே போக விட்டு கொடுத்து போலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல நாயகன் முடிவா இருக்காரு. அந்த சின்ன பையன் நம்ம கூடவே சுத்திக்கிட்டே இருந்தான் அவன் இல்ல அப்படின்றது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அவனுங்க ரொம்ப கொடூரமானவனுங்க 15 வருஷமா செல்லப்பாண்டியன் கூட இருந்திருக்கானுங்க அவரையே கொலை பண்ணிருக்கானுங்க அவனுங்க பாம்பு மாதிரி அவனுங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவா இருக்கு. இன்னொரு பக்கத்துல திருவோட அண்ணா அந்த திரு ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு கோபம் அவனுங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்றது மட்டும் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது திரு என்ன பண்றா அப்படின்னா அண்ணனுக்காக ஒரு புது வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. கன் கலாச்சாரம் அப்படின்றத கையில் எடுக்கிறா. நிறைய கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் நமக்கு என்னடா டைம் கொடுக்கறது நம்ம அவனோட கதையை முடிப்பண்டா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள கண்ணோட போகும்போது நாயகனோட வீட்டுல இருக்க எல்லாருமே முதல்ல இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அவரை கூட்டு போக அந்த மனுஷன் ஜன்னல் வழியா இவனுக்கு பண்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்க ஒரு பொருள் விடாம எல்லாத்தையும் கண்ணால சுட்டு வீழ்த்திக்கிட்டே இருக்கும்போது நாயகனோட ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியோ அப்படியே கட் பண்ணா இந்த திருவோட ஃபேமிலி திருவுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக கோர்ட்ல சரணடைய சொல்றாங்க. அவங்க கோர்ட்ல இருக்கும்போது அண்ணன் பாஸ்கர் அதாவது ஒரு சின்ன பையனை கொலை பண்ணிட்டார் இல்லையா அந்த பையனுக்காக வாய்தாக்காக கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு நிலைமை. அன்னைக்குதான் கரெக்டா 30வது நாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய போலீஸ்காரங்க அதே சமயத்துல சீலன் அப்படின்ற ஒரு கேரக்டரும் பாதுகாப்புக்காக வந்து நிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மனுஷனும் தான் ஸ்டார்டிங்ல
முகத்தை எடுத்துட்டு போனா இல்லையா அந்த ஆள்ல ஒருத்தர். சோ இங்க இந்த மனுஷன் நின்னுகிட்டே இருக்கும்போது வெளியில இந்த செல்லதுரை சாக போறாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டர் அடிச்சு ஓட்டப்பட்டுக்கிட்டே இருக்க. போலீஸ்காரங்க எந்த இடத்துல வேணா நமக்கு பிரச்சனை வரலாம், அந்த லிங்கம் ஒரு கொடூரமான ஆள் அப்படின்ற மாதிரி பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்கும்போது முதல் வேலையா செல்லதுரையோட கூட இருக்க ஒரு ஆளை வெட்டுறாங்க. இதனால அந்த போலீஸ்கார கூட்டம் வேற ஆளை மாத்தி வெட்டுறான் போல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. உள்ள பாமோடு என்ட்ராய் அங்க இருக்க எல்லாரையும் கொடூரமான முறையில தாக்க ஆரம்பிக்கிறாங்க. சீலன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா, அதனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. அங்க இருக்க எல்லா லிங்கத்தோட ஆளுகளும் அவரை புடிச்சுக்கிட்டே இருக்கும்போது லிங்கம் அந்த செல்லதுரை முன்னாடி போய் நிக்கிறாரு. செல்லதுரை ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது கோர்ட்ல இருக்க, அதாவது பயத்துல நின்னுகிட்டே இருக்க ஜோ, நீ பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, இது கோர்ட்டுப்பான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இது எதை பத்தியுமே காதல வாங்காம அவரோட தலைய ஒரே வெட்டு, ரத்தம் ஃபுல்லா மூஞ்சில தெரிக்குது. அவரோட தலையை கைகளால கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது சீலன் இதை பார்த்து பயங்கர கோபப்படுறாரு அப்படின்ற மாதிரியோ நாயகன் தலையை கொண்டு போய் இறந்த அந்த பையனோட சமாதியில வச்சு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க. இங்க இந்த விஷயம் அந்த திருவுக்கு போக ஆரம்பிக்குது. திருவோட அம்மாவும் எதுக்குடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இது நேரம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. தன்னோட பையனை இப்ப காப்பாற்ற முடியாம போயிடுச்சு இல்லையா, இதனால அம்மாக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்டா, அவனோட தலையை நீ என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல திரு இங்க பயங்கர ரேஜோட உருவாக. அதே சமயத்துல திருவோட தங்கச்சியும் கையில கண் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க லிங்கத்தை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண் எடுத்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பிரசன்ட்ல இந்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இங்க இந்த நபருக்கு அப்படி என்ன நடந்தது, பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்தமா ஆளுங்களை அனுப்பியிருக்காரு இல்லையா, அது என்ன மாதிரியான விளைவை கொடுக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் இங்க ஒரு பதட்டமாவே வச்சு இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இதுக்கான சீசன் 2 அப்படின்றது நாம எதிர்பார்க்கலாம். அதுல விளக்கப்படாத நிறைய விஷயங்களுக்கு பதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். இப்போ இந்த வீடியோவோட நிறைவு கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.